அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புக் ரிவ்யூல ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதின புக்கு முக்ததாரா அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த புக்குக்குள்ள போறதுக்கு முன்னால ரவீந்திரநாத் தாகூர் அவரை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனே நம்மளுடைய நினைவுக்கு வர வேண்டிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின நேஷனல் ஆந்தம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உண்டான நாட்டு பண் அவர் தான் எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு நாட்டு பங்களாதேஷ் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் நாட்டு பண் நேஷனல் ஆந்தம் எழுதி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேவாலயவனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அடித்தளமா இருக்கக்கூடிய 3 லீடர்ஸ்ல மகாத்மா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்திஜிக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்ததும் இவர் தான். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைட். ஸோ இதுல அவர் கொடுத்த ஒரு கொட்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் டு அஸ் தட் பிலாங்ஸ் டு அஸ் இஃப் வி கிரியேட் த கெப்பாசிட்டி டு ரிசீவ் இட். அதாவது உனக்கு தேவைங்கிற ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா அது உன்னோடதா இருந்ததுன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா அது வந்து உன்னை அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் ஒரு கொட்டேஷன்ல. ஸோ இந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம புக்குக்குள்ள போயிடலாம். இது அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹி வாஸ் பார்ன் இன் பெங்கால். ஸோ 1861 அவர் வந்து ஹி வாஸ் பார்ன். பிரைமரி எஜுகேஷன் இவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஸ்கூலுக்குலாம் போகல. இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்ல தான் இவருக்கு வந்து அந்த எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒரு சின்ன வயசுலயே வந்து நிறைய லாங்குவேஜஸ்லாம் கத்துக்கிட்டாரு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, சான்ஸ்கிரிட் இது மாதிரி பிசியாலஜி நிறைய இதுல வந்து மாஸ்டரிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அட் ஏஜ் ஆஃப் 8ல இருந்தே அவருடைய டேலண்ட்லாம் வெளிப்பட எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ சின்ன வயசுலயே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. ஸோ அவருடைய ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இங்கிலாந்து போயிடுறாரு. அதை குவிட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்தியாவுக்கே வந்துட்டு தன்னுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆம், நிறைய புக்ஸ் படிக்கிறது, தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் காமிச்சிருந்தாரு. அட் ஏஜ் ஆஃப் 20லயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாங்ஸ் நிறைய வந்து அவர் கலெக்ட் பண்ணி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தாட்ஸ், அவருடைய சிந்தனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாத்தையும் புக் ஃபார்ம்ல கொண்டு வந்தாரு. அட் ஏஜ் ஆஃப் 20 அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருடைய சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு புக் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் இது ஸ்கூல்ல தான் மேக்சிமம் அவருடைய ஸ்டடீஸ்லாம் இருந்தது. இது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்லைட் போங்க சார். சாங்ஸ் ஆஃப் த மார்னிங் அப்படிங்கிறது தான் அவருடைய புக்ஸ். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம் இதுதான். அதுக்கப்புறம் ஹி வாஸ் டைட்டில் குருதேவ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அவருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் டு ரிசீவ் தி நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். கீதாஞ்சலி அப்படிங்கிற அவருடைய புக்குக்காக தான் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இந்த இயர் 1913. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டிகிரி ஆஃப் டாக்டரேட் கொடுக்குறாங்க 1915ல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதே இயர்ல வந்து அவருக்கு நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 1919ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த பட்டத்தை வந்து அவர் திரும்ப கொடுத்துருவாரு. எனக்கு இவ்வளவு பேர் படுகொலை ஆயிருக்காங்க, இவ்வளவு பெரிய கோர சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை எகெயின்ஸ்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா அவங்க கொடுத்த அந்த பட்டத்தை திருப்பி அவரு அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 1940ல டாக்டரேட் ஆஃப் லிட்ரேச்சர் பை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் வந்து அவருடைய போயம்ஸ் எல்லாமே 2230 சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு கம்போஸ் பண்ணியிருக்காரு. 80 ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அபவுட் 20க்கு மேல வந்து டிராமாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவர் எழுதின டிராமால ஒரு முக்கியமான டிராமா தான் முக்ததாரா. அந்த டிராமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து அவருடைய பிலாசபிக்கல் தாட்ஸ். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் எ வேதாந்திஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறதுல ரொம்ப வந்து ஆர்வம் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் எ பிலீஃப் இன் அல்டிமேட்லி ரியாலிட்டி இஸ் சுப்ரீம் காட். கடவுள் மேல அதிகமா அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அடுத்த ஸ்லைட் சார். ஸோ இண்டிவிஜுவலிஸ்ட். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதுலையும் அவர் நிறைய கொள்கைகள் பிலாசபிக்கல் தாட்ஸ் மூலமா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நேச்சுரலிஸ்ட், இயற்கை ஓரியன்டா நல்லா இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இயற்கையை சுத்தி இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சு இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்ததுல
நேச்சுரலிஸ்ட். ஸோ த மேன் ஷுட் லீவ் வித் அலாங் வித் நேச்சர் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஃபைனலா அவர் வந்து சொல்லியிருக்க கொள்கை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட். ஐடியலிஸ்ட். ஸோ அவர் வந்து அல்டிமேட் ட்ரூத்தை வந்து நிறைய நம்பியிருந்தாரு. அப்புறம் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அது வந்து நிறைய அவருடைய பிலாசபிக்கல் தாட்ஸ் மூலமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் 40ல சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஒன்று பெங்கால்ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இயற்கையோட இருக்கணும். ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த அந்த க்ளோஸ்டு அட்மாஸ்பியர் ஆஃப் ஸ்கூல் வந்து இருக்கக்கூடாது. ஓப்பன் சிஸ்டம், நல்லா இயற்கையோட ஒன்றி ஓப்பனாக தான் நம்ம வந்து நிறைய பசங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம். ஸோ சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் லாஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்டு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கக்கூடாது. பசங்களுடைய நாலேஜை வந்து இன்டியூஸ் பண்ற மாதிரி, அதை தூண்டுற மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட ஓப்பன் சிஸ்டம்ல, பிரிட்டிஷ்ல இருந்த மாதிரி ஓப்பன் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருந்திருப்பாரு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தி நிகேதன் அப்படிங்கிறத நேமை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அடுத்த ஸ்லைட்ல கொடுத்து ஸோ விஸ்வ பாரத் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் என்வரான்மெண்ட்டை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. க்ளோஸ் டு நேச்சர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த செலிப்ரேட் சீசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபெஸ்டிவலுக்கு பதிலாக எல்லா சீசன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன் ஆர்டர் டு க்ளோரிஃபை தி நேச்சரை வந்து க்ளோரிஃபை பண்ற அளவுக்கு சீசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெஸ்டிவல். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போற புக்குக்கு நம்ம உள்ள போயிடலாம். முக்ததாரா அப்படிங்கிற அந்த அது வந்து இட்ஸ் ஏ டிராமா. ஸோ வந்து இது வந்து ஒரு டிராமா. ஸோ முக்ததாரா அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முக்தினா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து முக்தி அடைஞ்சு போறது, நம்மளுடைய சோல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறது. ஸோ அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த அந்த ஸ்லேவரி சிஸ்டம்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்டிஷன்ல அந்த ஒரு தீம்ல தான் இந்த பிளேயை வந்து எழுதியிருப்பாரு. இந்த பிளே வாஸ் ரிட்டன் இன் தி இயர் 1922. 1922ல இன்னைக்கு நம்ம விஆர் இன் 2024. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னால எழுதப்பட்ட அந்த டிராமா தான். அதை தான் இப்ப நம்ம புக் ரிவ்யூல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த ஆக்சுவலி வந்து அந்த முக்ததாரா அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னுடைய நேம் அது. ஸோ ஒரு மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நேமும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேக்கும் அவர் கொடுத்துருப்பாரு. அந்த பிளேனுடைய செட்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இமேஜினரி ஸ்டேட் ஆஃப் உத்தரகாட். ஸோ உத்தரகாட் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி டவுனு, ஆக்சுவலா நடந்தது கிடையாது. இதுல வரக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே இமேஜினரி ஸ்டோரி தான். அதுலதான் வந்து நம்ம எப்படி வந்து பிரிட்டிஷ்னுடைய பீரியட்ல நம்ம எப்படி நம்ம ஸ்லேவரியா இருந்தோம், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் காந்தியன் ஃபிகரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து தனஞ்சய் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேம வந்து காந்தியனுடைய தாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டரை இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிங் ரணஜித். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, உத்தரகாட் அப்படிங்கிற அந்த சிட்டியில அந்த வில்லேஜினுடைய ராஜா அவர் தான். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுன் பிரின்ஸ் இருப்பான், அபுஜித் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இந்த அபுஜித் அப்படிங்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஓன் பையன் கிடையாது, சொந்த மகன் கிடையாது. ஒரு ஃபவுண்ட்லிங் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்ததாரா அப்படிங்கிற அந்த ரிவர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல அவனை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க அடாப்ட் பண்ணி அவரை வளர்த்துட்டு இருப்பாரு. இந்த கிங் ரணஜின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட்லெஸ் பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாரையும் வந்து ஸ்லேவரிய அடிமைத்தனமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் வந்து தனக்கு கீழே கொண்டு வரணும், கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு தான் வந்து அபிஜித் அப்படிங்கிற ஒரு கிரவுன் பிரின்ஸ் ஒருத்தர் இருப்பாரு. அவனுடைய சொந்த பையன் வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஞ்சய் அப்படிங்கிறவர் அபிஜித்தோட பிரதரு. ஆக்சுவலி இவன் தான் வந்து அந்த கிங்கோட உண்மையான பையன், அவருக்கு பிறந்த மகன் அவர் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம போகும்போது ஃபுல்லா சொல்லிடுறேன். ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ பிபிஜித் அப்படிங்கிறவர் அந்த ராயல் இன்ஜினியர். அந்த முக்ததாரா அப்படிங்கிற அந்த மவுண்டெயின்ல வந்து ஒரு பெரிய ஒரு டேமை வந்து இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7வதா இருக்கக்கூடிய அந்த விஸ்வஜித் அப்படிங்கிறவர் தான் இந்த ராஜாவினுடைய அங்கிள். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி இந்த கிங் வந்து
அவர் வந்து ஹார்ட்லெஸ் பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லாரையும் ஸ்லேவரியா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இந்த அங்கிள் ஆஃப் ரணஜித்தை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நல்லா ஒரு கைண்ட் பர்சன், மக்கள் கிட்ட நல்லா கரெக்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காந்தியன் ஃபிகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ ஹி ஃபாலோஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காந்தியன் தாட்ஸ். ஸோ நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறவர் தனஞ்சய் அவர் தான் வந்து அந்த சிவதரை அப்படிங்கிற ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு செயின்ட். அவர் தான் அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுப்பாரு. ஸோ மேக்சிமம் வந்து அவர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவர்கிட்ட தான் அந்த அட்வைஸ் எடுத்துக்குவாங்க. அடுத்த ஸ்லைடு வந்துருங்க சார். இதுல வந்து ஒரு சின்ன ஸ்டோரி நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஒரு டவுன் அது. ஸோ வந்து அங்கதான் வந்து அந்த ரணஜித் அப்படிங்கிற அந்த கிங் இருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஹி வாண்ட்ஸ் டு டேக் த கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி டெரிட்டரிஸ். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கணும், அடிமைப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஐடியா பண்ணி அவர் பிளான் பண்ணி, ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிவதரைங்கிறது ஒரு பிளைன். ஸோ அந்த உத்தரகாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிளைன் தான் வந்து சிவதரை. ஸோ அந்த சிவதரை அப்படிங்கிறதுக்கு மேல மவுண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா முக்ததாரா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிவதரை மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க தான். ஸோ அந்த விவசாயத்துக்கு உண்டான தண்ணி எல்லாமே அந்த முக்ததாரா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தான் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும், வாட்டர் சப்ளை கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு அங்க இருந்து தான் தண்ணி கிடைக்கும். ஸோ இவர் இந்த கிங் ரணஜித் அப்படிங்கிறவரு ஹி வாண்ட்ஸ் டு டேக் த கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால ஸ்லேவ் எல்லாருமே கொண்டு வரணும், ஏன்னா தனக்கு கீழே டாக்ஸ் கட்டுறவங்களே கப்பம் கட்டக்கூடிய மக்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த முக்ததாரால வந்து ஒரு ஒரு டேம் ஒண்ணு கட்டிட்டோம்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு என்கிட்ட தான் வரணும். ஸோ டேம் ஒண்ணு கட்டிட்டு தண்ணி வேணும், விவசாயம் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்களாம் என்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராயல் இன்ஜினியர் வந்து விபூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு, ஸோ இந்த இந்த இடத்துல வந்து முக்ததாரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டேம் ஒண்ணு கட்டிடுங்க, கட்டிட்டீங்கன்னா இவங்களுக்கு தண்ணி போகாது. ஸோ தண்ணி போகல அப்படின்னா இவங்களால விவசாயம் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ தட் என்ன ஈஸியா அவங்கள வந்து நான் ஸ்லேவரி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமை கட்ட சொல்லுவாரு. ஸோ அந்த டேமை கட்டினது பிபுஜித் அப்படிங்கிறவர் தான். ஸோ நியர்லி 25 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த டேமை கட்டுறதுக்கு எடுத்துக்குவாரு. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த பிபுஜித் அப்படிங்கிறவர் உண்மையான கரெக்டா படிச்சுட்டு வந்த ஒரு ஒரு பர்சன் கிடையாது. ஸோ இன்னொருத்தருடைய பிளான் வந்து, ஸோ அவருடைய பிளானை தான் வந்து திருடிட்டு வந்து இவர் வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுவாரு. ஸோ 10 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி 11வது தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த டேமை கட்டி முடிப்பாங்க. ஸோ டேமை கட்டி முடிச்ச உடனே வந்து எல்லா மக்களும், ஊர் மக்கள், இந்த ராஜா எல்லாரும் சேர்ந்து அந்த சிவதரையில வந்து ஒரு சின்னதா ஒரு லார்ட் பைரவா அப்படிங்கிறவருக்கு வந்து லார்டுக்கு வந்து ஒரு பெரிய பூஜை ஒண்ணு பண்ணலாம், ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூஜை ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பூஜையில வந்து அந்த சிவதரை மக்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க, கிங்கு அவருடைய பிரின்ஸ் எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஸோ அந்த அந்த பூஜையில கலந்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த லார்ட் பைரவா அவருடைய கோயிலினுடைய கலசம் வந்து சின்னதா இருக்கும். டேம் வேறஸ் வந்து அந்த டேம் கட்டினது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு மேல கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அப்பயே வந்து மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இது என்னது கோயில் கலசத்தை விட அதிகமா பெருசா கட்டியிருக்காங்களே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஒரு அபரிதம் நடக்க போகுது அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்பயே வந்து பிளான் பண்ணுவாங்க. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலா வந்து ஒரு கோயிலினுடைய கலசத்துக்கு மேல வந்து யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, அதுக்கு மேல யாரும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த டேம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா மக்கள் எல்லாருமே வந்து அந்த பூஜையை வந்து பாத்தீங்கன்னா பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் அவங்க அங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லேவரிய வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜா வந்து தன்னுடைய அடாப்டட் சைல்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு அந்த சிவதரை மக்கள் கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்க கிட்ட பேசி பழகி கொஞ்ச நாளுக்கு அங்க இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் மாதிரி அவரை அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் அனுப்பிச்ச உடனே அவர் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் அந்த மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு, அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அவங்க கூடயே இருந்ததுனால அந்த மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவர் ஈஸியா தெரிஞ்சுக்குவாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு 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 ரோடு ஒண்ணு போகும். ஸோ அது வந்து நந்தி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மக்களுடைய ட்ரேடுக்கு, ஸோ வர்த்தகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ரோட வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாரு, கிங் ரணஜித் வந்து பிளாக் பண்ணிடுவாரு. ஸோ அப்படின்னா வந்து ஈஸியா வந்து அவங்களால எந்த ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது, அந்த பொருள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோட வந்து பிளாக் பண்ணிடுவாரு.
ஸோ இவர் வந்து ஆல்ரெடி தன்னுடைய மகன் வந்து அதனுடைய அடாப்டட் சைல்டு வந்து அங்கதான் இருப்பாரு. ஸோ அங்க இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்களுடைய கஷ்டம், நஷ்டம் எல்லாமே ஈஸியா அவரால தெரிஞ்சுக்கிட்டதுனால, அந்த நந்தி பாசம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ரோட வந்து பிளாக் பண்ணத வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டுருவாரு. ஸோ வந்து எடுத்து விட்டதுனால, அந்த அங்க வந்து மக்கள் வந்து ஈஸியா போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறனால, அந்த ரோடு பிளாக் பண்ண ரோட வந்து பாத்தீங்கன்னா, அவர் எடுத்து விட்டுருவாரு. இதனால வந்து அந்த விஷயம் வந்து கிங்குக்கு தெரிஞ்சிரும். ஸோ கிங் ரணஜித்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிரும். ஸோ ரணஜித்துக்கு தெரிஞ்ச உடனே இந்த மாரி நம்ம வந்து கவர்னரா அனுப்பிச்சு விட்ட தம்முடைய சொந்த பையனே அந்த மக்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாரி பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க வர சொல்லுவாங்க. ஸோ வர சொல்லிட்டு தன்னுடைய அரசவைக்கு வந்து அவர வர சொல்லுவாரு. ஸோ அரசவைக்கு வந்த அவரு போயிடுவாரு, பேச போவாரு. ஸோ அங்க அந்த சமயத்துல அதுக்கு முன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பயிர் விளைவிக்கக்கூடிய அந்த சீசன் வந்துரும். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாம ரோட வந்து பிளாக் பண்ணி அத வந்து கடைசியா வந்து தன்னுடைய பையன் தான் வந்து எடுத்து விட்டுருப்பாரு. அப்புறம் பயிர் விளைவிக்கக்கூடிய அந்த சீசன் வந்த உடனே தண்ணி தேவைப்படுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் அந்த டேம வந்து பாத்தீங்கன்னா தொறந்து விட மாட்டேன். அது வந்து நீங்க எல்லாருமே எனக்கு கப்பம் கட்டணும், வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் ஸ்லேவரியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய பையன் அதாவது இந்த ரணஜித் வந்து கவர்னரா அனுப்பிச்ச அந்த பையன் அவர் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா கிட்ட பேச போவாரு. இல்லப்பா நீங்க பண்றதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அந்த மக்கள் எல்லாருமே ஒண்ணுமே அறியாதவங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டம், நஷ்டத்தெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க மேக்ஸிமம் வந்து தன்னுடைய விவசாயத்த நம்பி தான் இருக்காங்க. ஏற்கனவே வந்து நீங்க அந்த ரோட வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. அதிலேயே அவங்களுடைய ட்ரேட் எல்லாம் போயிடுச்சு. வர்த்தகம் எதுவும் பண்ண முடியல. இப்ப வேற விவசாயத்துக்கு நீங்க அ அந்த டேம வந்து ஓப்பன் பண்ணி விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பேச போவாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, அங்க அந்த ராயல் இன்ஜினியர் இருப்பாரு இல்லையா? ஸோ அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராஜா வந்து ரணஜித் தான். அவர் சொல்றது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா அந்த டேம வந்து ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ இந்த டேம கட்டுறப்ப நெறைய உயிர்கள் வந்து பலியாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஒரு இன்வென்ஷன். ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இன்வென்ட்ஸ்ல யாரோ ஒரு பிளான் வேற ஒரு இன்ஜினியர் போட்ட அந்த பிளான வந்து இவர் திருடிட்டு வந்து, இது என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்சும் தெரியாமயே ஒரு 10 முறை ட்ரை பண்ணி 11வது முறை ஏதோ கொஞ்சம் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ அந்த அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப நெறைய உயிர்கள் வந்து பலியாயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெண் டெஸ்டிடியூட் வுமன். அவங்களுடைய பையன் தான் வந்து சுமன் அப்படிங்கிறவன். ஸோ அவங்க அவங்க வந்து தேடி வருவாங்க. அரசவைக்கு வந்து தேடி வருவாங்க. என் பையன காணல, என் பையன காணல. டேம் வந்து பாத்தீங்கன்னா, நான் கோயில்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து டேம் வேலைக்காக கூட்டிட்டு போனாங்க. திரும்பி வரவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே அவங்க பைத்தியம் ஆயிருவாங்க. அவங்களும் அந்த அரசவைக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க பட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அ பேர பையங்க 2 பசங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப இறந்து போயிருப்பாரு. அந்த பேர பசங்க இறந்த உடனே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேட் மேட் அந்த டெஸ்டிடியூட் வுமனும் இந்த மேட் மேன் அதான் இறந்து போன தன்னுடைய பேர பசங்க இறந்து போனதுனால வந்து அதிர்ச்சியாகி அதிலேயே வந்து அவருக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ எல்லாருமே அரசவைக்கு வர்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா, அவரும் வர்றாரு. பிளஸ் இந்த பைத்தியமானவங்க இவங்கலாம் வந்து வர்றாங்க. ஏன்னா வந்து அம் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப நெறைய உயிர் போயிருக்கும். அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 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 அபரீதம் நடக்கப் போகுது, ஒரு விபரீதம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கோயில் திருவிழாலயும் பேசியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி வேற விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு, உடனே அந்த அரசன் தன்னுடைய ராஜாவுடைய அரசவைக்கு அவங்க போறாங்க. ஸோ அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்காக வந்து போறாங்க. அதுக்கு முன்னால நெறைய கலவரங்கள்லாம் நடந்திருக்கும். தண்ணி விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து மக்கள் எல்லாம் வந்து அடிதடியில இறங்குவாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா, அங்க போயி உள்ள போய் அரசவைய வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இது பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அ நான் வயலன்ஸ் இல்லாம வயலன்ஸா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உரிமைய கேட்கலாம். வந்து இந்த டேம நம்பி தானே நம்மளுடைய விவசாயம் இருக்கு. நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வயலன்ஸ்ல வந்து இறங்குவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டோரியில வரக்கூடிய ஒரு அ காந்தியன் ஃபிகரா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. தனஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர். அந்த வில்லேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, லீடரா வந்து அவர் தான் இருப்பாரு. ஸோ அவர் வந்து சொல்லுவாரு, "இல்ல நீங்க பண்றது எல்லாமே தப்பு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி நான் வயலன்ஸ் பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னா அவங்க தான் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த தனஞ்சயன் தான் வந்து பாத்தீங்கன்னா, காந்தியனுடைய பிரின்சிபல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டி கூட்டிட்டு போவாரு. வயலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது. ஸோ வயலன்ஸ்ல போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நம்மளுக்கு சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வந்து இப்ப பேச்சுவார்த்தைக்காக வந்து இப்ப போங்க நேர்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து அரசவைக்கு போயிருக்காங்க. தன்னுடைய பையன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட ஐ மீன் அந்த அடாப்டட் ஃபாதர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, போய் பேசலாம் அப்படின்னு போறாரு.
ஸோ அந்த பேச போன அரசவையில வந்து இல்லப்பா நீங்க பண்றதெல்லாம் தப்பு, எப்படியாவது தண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் வந்து அந்த சிவதரை மக்களுடைய மக்கள் மேல அதிக பாசம் இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் நானு. அவர் வந்து அவர் ராஜாக்கு பிறந்த சொந்த மகன் கிடையாது. ஹி இஸ் எ ஃபவுண்ட்லிங் சைல்டு. ஒரு கண்டெடுக்கப்பட்ட பையன். அவருடைய உண்மையான பையன் வந்து பாத்தீங்கன்னா, சஞ்சய் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு பிறந்த மகன். ஸோ வந்து இந்த ரணஜித்துக்கு பிறந்த பையன் அவன் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிவதரை மக்கள் மேல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு பாசம் அதனால தான். ஸோ வந்து இந்த சீக்ரெட்ட வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அங்கிள் தான் அவருக்கு வந்து சொல்லுவாரு. ஸோ அந்த ராஜா கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்காக பேச போனப்ப, இல்ல வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தன்னுடைய பையன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறையில வந்து பாத்தீங்கன்னா, அவர தூக்கி போட்டுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் வந்து அவரு சிறையில தான் இருப்பாரு. ஸோ அந்த சிறையில இருந்தப்ப அவருக்கு நெறைய வந்து கஷ்டங்கள்லாம் நெறைய வந்தது. நெறைய வந்து பாத்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்க மாட்டாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வேணுங்கிற வசதிலாம் வந்து எதுவும் குடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜெயில்ல தான் வந்து தன்னுடைய பையன போட்டு கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எதுவுமே வந்து எகெயின்ஸ்டா தன்னுடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எகெயின்ஸ்டா எதுவுமே பண்ணாம, அத எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிட்டு, காந்தியினுடைய பிரின்சிபிள்ஸ்ல அந்த நான் வயலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா, பொறுமையா இருந்துட்டே இருப்பாரு. அந்த டைம்ல தான் தன்னுடைய பர்த் சீக்ரெட்ட வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய மாமா வந்து பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்லுவாரு. "நீ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கண்டெடுக்கப்பட்ட பையன். அந்த முக்ததாரா அப்படிங்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நீ கிடந்த. உன்னைய வந்து அவர் தான் தன்னுடைய அப்பா அந்த ரணஜித் தான் வந்து தூக்கிட்டு வந்து உன்னைய வளர்க்குறாரு. நீ வந்து உண்மையிலே அவனுக்கு பிறந்த பையன் அப்படிங்கிற பிறந்த பையன் கிடையாது அப்படிங்கிற அந்த சீக்ரெட்ட வந்து தன்னுடைய மாமா தான் அவரு சொல்லுவாரு. அதனால தான் வந்து அந்த சிவதரை மக்கள் மேல வந்து அவருக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, பாசம் இருக்கும். பிளஸ் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அடிக்கடி அவர் போவாரு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்னுடைய சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அம்மா வந்து அவருக்கு பேசுற மாரியே அவருக்கு ஃபீலிங் ஆகும். ஸோ தன்னுடைய பர்த் சீக்ரெட் தெரிஞ்ச உடனே, கண்டிப்பா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல அவருக்கு இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அன்பு வந்து ஒரு அளவு கடந்த அன்பு வந்து அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு முன்னால கூட வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் போவாரு, பாப்பாரு, திரும்ப வந்துருவாரு. சோ அந்த பிரிசன்ல இருக்கும்போது தன்னுடைய மாமா வந்து அந்த உண்மைய சொல்லிடுவாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் உன்னை வந்து ஃபவுண்ட்லிங் சைல்டா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிங்கிற உண்மைய சொன்ன உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் வந்து வந்துருச்சு. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ராயல் இன்ஜினியர் வந்து ஏற்கனவே ஒரு பிளான்ல வந்து திருடிட்டு வந்து அதன் மூலமா தான் கட்டுனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த ராயல் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவன வந்து டேம தொறக்க மாட்டேன். டேம வந்து தொறக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு இடத்துல மட்டும் தான் அது ஒரு வீக் பிளேஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த வீக் பிளேஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எகெயின்ஸ்ட் காட் கடவுளுக்கே எகெயின்ஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, அவரு பேச ஆரம்பிப்பாரு. ஏன்னா வந்து மக்கள் எல்லாம் கேட்பாங்க. வாட்டர்ங்கிறது தண்ணீங்கிறது ஒரு கடவுளுக்கு சமமானது. அந்த வந்து தண்ணீய வந்து நீ அடைச்சுட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, வயலன்ஸா இல்லாம நான் வயலன்ஸாவே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்னா வந்து கேட்கிறப்ப, இல்ல கடவுள் வந்து பாத்தீங்கன்னா, இதே கடவுள் தான் வந்து நீங்க நீங்க சொல்றீங்க தண்ணீய வந்து படைச்சது கடவுள் தான் அப்படின்னு சொல்றீங்க. அதே கடவுள் தான் எனக்கு வந்து இந்த அறிவ குடுத்திருக்கிறாரு. கடவுள் குடுத்த அறிவ வச்சு தான் வந்து நான் இந்த டேமையே வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் இப்ப என் கையில வந்து கடவுளா நினைக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து என் கையில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமா, ரொம்ப இதா வந்து பாத்தீங்கன்னா அவரு பேசுவாரு. இத வந்து பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே, ஆல்ரெடி வந்து அந்த பர்த் சீக்ரெட்ட வந்து தன்னுடைய மாமா வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு ரொம்ப வந்து பாசம் அதிகமாயிரும். கண்டிப்பா நான் பிறந்த அந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல இருந்து பிறந்து வளர்ந்த அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்பதான் தன்னுடைய தம்பி சஞ்சய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உண்மையிலேயே வந்து அந்த கிங் ரணஜித்துக்கு பிறந்த பையன். அவரும் இந்த பிரின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து பேசிக்குவாங்க. வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அப்பா வந்து டேம வந்து தொறந்து விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. மக்கள்லாம் கேட்டு பார்த்தாங்க. இன்ஜினியரும் வந்து அந்த வீக் பிளேஸ அந்த டேம் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த வீக் பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, யாருமே வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தன்னுடைய அண்ணன் சிறைப்பட்டு இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட போய் வந்து தன்னுடைய தம்பி வந்து உண்மைய வந்து சொல்லிடுவாரு. உண்மைய சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து எப்படியாவது இந்த சிறையில இருந்து தப்பிச்சு போய் அந்த இத வந்து நான் தொறந்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து வந்து எப்படி எஸ்கேப் ஆயி போலாம்? எப்படி தப்பிச்சு போலாம்? அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து தன்னுடைய தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, இத எப்படி அம் அந்த சிறைய வந்து ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் க்ளோஸு 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. அப்படிங்கிறப்ப நான் ஹெல்ப் பண்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரிசன்ல வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு.
ஸோ ஓப்பன் பண்ணி விட்ட உடனே அவர் வந்து அந்த சிவதரை அந்த டவுனுக்கு அந்த வில்லேஜுக்கு அவர் போயிடுவாரு. ஸோ அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டயும் பேசுவாரு. ஸோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ எப்படி வந்து கிரைஸ்ட் வந்து மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணாரோ, அதே மாரி ஸோ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்காக நான் என்னுடைய உயிர வந்து தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த டேம வந்து அந்த வீக் பிளேஸ ஓப்பன் பண்றப்ப கண்டிப்பா வந்து அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸா வரும். அப்படிங்கிறப்ப அந்த உயிர் வந்து அவருடைய உயிர் போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக வந்து கிரைஸ்ட் மாதிரி நான் வந்து என்னுடைய உயிர வந்து தியாகம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவரு போக ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த இடத்துல அந்த காந்தியன் ஃபிகரா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த தனஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவரும் வந்து மக்கள் கிட்ட பேசியிருந்திருப்பாரு. ஸோ நான் வயலன்ஸ் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நல்லது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமா தான் நம்ம வந்து வெற்றி கிடைக்கும். அதனால மக்கள்கிட்ட அவரும் வந்து ஒரு அவேர்னஸ் குடுத்திருப்பாரு. மக்கள்கிட்ட அடிக்கடி மீட்டிங் போட்டு ப்ராப்ளம் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இவர் வந்து பிரிசன்ல இருந்து அந்த சிறையில இருந்து தப்பிச்சு அந்த மக்கள்கிட்ட போயி, ஸோ நான் பிறந்த அந்த நான் என்னை எங்க கண்டெடுத்தாங்களோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பா மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி அன்னைக்கு நைட்ல போயி அந்த மக்கள்கிட்ட எல்லாத்துட்டயுமே பேசுவாரு. போய் பேசிட்டு உங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய இந்த அம் முக்ததாரா வாட்டர் ஃபால்ஸ் இந்த டேம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீக் பாயிண்ட் எதுங்கிறத நான் கண்டுபிடிச்சு, கண்டிப்பா வந்து நானு அத திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து அந்த ஸ்பாட்ல இருந்து அன்னைக்கு நைட்டே அவரு போயிடுவாரு. ஸோ தன்னுடைய பிரதர் மூலமா வந்து ஈஸியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயி, அந்த மக்கள்கிட்டயும் பேசிட்டு, அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல இருந்து அந்த அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு ஃபைனலா வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு, அந்த டேம்ல போயி அந்த வீக் பிளேஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போவாரு. ஸோ அந்த கண்டுபிடிக்க போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா விஷயம் தெரிஞ்சிரும். ஸோ வந்து ரணஜித்துக்கு வந்து தன்னுடைய பையன் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஸோ வந்து இவன் எங்க போயிருப்பான் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்படியாவது வந்து அவன் டேம தான் தொறக்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, இவன் அங்க போய் மக்கள் கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஸ்பாட்ட விட்டு அவன் போயிருவான். ஸோ அந்த போயிட்டு அந்த டேம நோக்கி ஏன்னா அது மவுண்டெயின்ல இருக்கு. அந்த மவுண்டெயின் நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, அவன போக விடாம தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆளுங்கள ஒரு 10, 15 பேர வந்து பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவருக்கு என்னென்ன டார்ச்சர் அவனுக்கு பண்ணணுமோ அந்த மாரி அ ஃபைட் பண்ணுவாரு. ஸோ வந்து எல்லாத்தையுமே தாங்கிக்குவாங்க. ஸோ அவர் மலையில ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் மலையில ஏறுறப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவன பின்னால இருந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் அவன் வந்து பாத்தீங்கன்னா, அவன் மேல ஏற விடாம என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன கெடுதல பண்ண முடியுமோ, அந்த கெடுதல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த சோல்ஜர்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபைட் வந்து கன்டினியூஸா நடக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 2:30, 3:00 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஃபைனலா வந்து எல்லாத்தையும் அம் போராடி ஃபைனலா வந்து அந்த டேமுக்கு அவரு ரீச் ஆயிருவாரு. ஸோ அந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேம்ல வந்து அந்த வீக் பிளேஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த அ ராயல் இன்ஜினியர் அந்த டேம கட்டினாரு இல்லையா? ஸோ அவர் வந்து எந்த இடத்துல வீக் பிளேஸ் இருக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டேம சுத்தி பத்தி பாக்குறாரு. எங்கடா இந்த வீக் பிளேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா கரெக்ட்டா அந்த பிளேஸ உடைச்சா மட்டும் தான் தண்ணி வந்து கரெக்ட்டா அந்த ஊருக்கு வரும். சிவதரைங்கிற ஊருக்கு வரும். அப்படி இல்லன்னா தண்ணி வேற எங்கேயாவது போயிரும். பிரச்சனைய வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிரும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீக் ஸ்பேஸ தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்ரெடி அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட நெறைய அடி வாங்கியிருப்பாரு. சோ அதனால அவருக்கு எனர்ஜியே இருக்காது. சோ எனர்ஜி இல்லாம வந்து கிட்டத்தட்ட ஒரு மயங்கி போற நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டேம் கிட்ட போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த மயங்கி போற கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸா ஆயிடுவாரு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த முக்ததாரா அப்படிங்கிற அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த சவுண்ட் ஒண்ணு தண்ணி தண்ணி கொட்டக்கூடிய அந்த சவுண்ட் வரும். சோ அந்த சவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ்னுடைய சவுண்ட் வந்து அவங்க அம்மா பேசுற மாரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். சோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்னுடைய சவுண்ட் தான் அந்த அன்கான்ஷியஸா இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ்னுடைய சவுண்ட கேட்ட உடனே தன்னுடைய அம்மா வந்து தன்கிட்ட பேசுற மாரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, "எழுந்திரு மகனே" அப்படிங்கிற மாரி ஒரு சின்னதா ஒரு ஃப்ரேஸ் கூட குடுத்திருப்பாங்க. "கெட் அப் மை சன்" அப்படிங்கிற மாரி அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேசுற மாரி அவருக்கு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். சோ அத கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சு, கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30, 5:00 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த வீக் பாயிண்ட்ட ஃபைனலா சக்சஸா கண்டுபிடிச்சுருவாரு. ஸோ கண்டுபிடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அம் இங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைஸ்ட் வந்து எப்படி தன் உயிர வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக தன்னுடைய அம் சொசைட்டிக்காகவும், மக்களுக்காகவும் தன் உயிரையே தியாகம் பண்ணாரோ, அதே மாதிரி அந்த வீக் பிளேஸ கண்டுபிடிச்சு, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங்க எடுத்துருவாரு.
நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வாட்டர் வந்து அவ்வளோ ப்ரெஷரா இருக்கும். அந்த ஓப்பனிங் எடுத்த உடனே அடுத்த ஸ்பாட் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு போயிரும். வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர் தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகா, அற்புதமா வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அவர் குடுத்த அந்த உயிர் தியாகத்தினால, அந்த சிவதரை மக்களினுடைய என்டையர் வில்லேஜ் பீப்பிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து மொத நாள்ல இருந்தே அவர் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. நான் எப்படியாவது வந்து அந்த டேம ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அவர் அவர் பண்ண அந்த உயிர் தியாகம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த என்டையர் வில்லேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்பீயிங் நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதன் மூலமா இந்த ஸ்டோரி தான் சும்மா நான் அப்படியே அவுட்லைனா சொல்லி முடிச்சுட்டேன் நானு. இதுல நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சொல்லியிருப்பாங்க. நெறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்ட்டா வந்து எனக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்ட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் சிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து அந்த ராயல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவனுடைய பிளான வந்து திருடிட்டு வந்து தான் பிளானு அப்படிங்கிற மாரி சொல்லி காட்டுனா, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் சிவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இது வந்து பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அதன் மூலமா அந்த கடவுள் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தாட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கன்வே பண்ணியிருப்பாங்க. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த டேம்ல இருந்து தண்ணி வந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு, அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். ஏற்கனவே சொன்னேன், ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீடம் ஃப்ரீடம் அ இதுக்கு ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அவரு போயம் எழுதுறது மூலமாகவும், தன்னுடைய ரைட்டிங்ஸ் மூலமாவும் நெறைய நெறைய பண்ணியிருப்பாரு. பிளஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுனால அவரோட ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படிங்கிறதுனால, லார்ட் சிவாவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருப்பாங்க. அப்புறம் காந்தியனுடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாத்துக்கும் அவர ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால காந்தியனுடைய ஃபிகர வந்து தன்னுடைய கேரக்டர்லயும் இந்த டிராமால வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டோரி வந்து இதுதான். வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிரச்சனைகள் வந்தாலும் வயலன்ஸ் மூலமா போகாம, நான் வயலன்ஸ் மூலமா போயி, அந்த மக்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும். அது எப்படி வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல எந்த மாதிரி நம்ம அடிமைகளா இருந்தோம் அப்படிங்கிறதையும் அழகா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் ஸ்டோரிய வந்து கடகடன்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா மெயின் தீம் அதுதான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீம் வந்து ஸ்டோரியினுடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்டரிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல எப்படி நம்ம அடிமையா இருந்தோம் அப்படிங்கிறத மெயின் தீமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மேன் அண்ட் மிஷின். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களுக்கும், மிஷின்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி மூலமா சொல்றதுக்காக நெறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்புறம் அட்டாக் ஆன் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுலயும் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நல்லதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கணும். கெட்டதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாரியும் வந்து வந்து கிரிட்டிசைஸ் பண்றது மூலமா வந்து இந்த பிளேல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாரு. ஏன்னா அந்த அந்த டேம் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமா கட்டுனது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நல்லதுக்காக மட்டும் தான் இருக்கணுமே தவிர, கெட்டதுக்காக வரக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு இந்த பிளேல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் எஜுகேஷன் கிடைக்கணும். மத்தவங்க எல்லாம் அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது ஸ்டோரி எல்லாமே வந்து ஜஸ்ட் இமேஜினரி ஸ்டோரி தான். இது வந்து அவருக்கு கிடைச்ச அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே இமேஜினரி மூலமா குடுத்திருப்பாரு. பிரிட்டிஷ் பீரியட்ல எஜுகேஷன் சிஸ்டமத்த வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்லேவரியா இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிய நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா, ஃபைனலா வந்து நம்மளுக்கு அழிவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அப்ரஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வீக் பீப்பிள் அண்ட் சொசைட்டி. வந்து நலிவடைந்த மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது ஏன்னா அந்த கிங் ரணஜித் இருக்காரு இல்லையா? அவர் வந்து அங்க அந்த மக்கள எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்லேவரியா கொண்டு வரணும், அடிமைத்தனப்படுத்தணும், தனக்கு கப்பம் கட்டணும், இந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெனப்பாரு இல்லையா? அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பிளே மூலமா அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளதான். ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுல வந்து எனக்கு பிடிச்ச 2, 3 பாயிண்ட்ஸ மட்டும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ இதுல வந்து அந்த காந்தியன் ஃபிகரா வந்து பார்த்தீங்கன்னா, தனஞ்சய் அப்படிங்கிறவர அதிகமா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தியனுடைய ஃபிகர்ஸ காந்தியனுடைய பிரின்சிபிள்ஸ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவதரை மக்கள் எல்லாருமே வந்து அம் போற்றி அவர் என்ன சொல்றாரோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணக்கூடியது. பிளஸ் வந்து காந்தியன்
தாட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஃபைனலா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும். அது வந்து வயலன்ஸ் மூலமா வரக்கூடாது, நான் வயலன்ஸ் மூலமா வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண தன்னுடைய பிரின்ஸ், அந்த ராஜானுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருப்பாரு. தன்னுடைய உயிரே போனாலும், தன்னுடைய வாழ்வு போனாலும், தன்னுடைய வாழ்வு மூலமா மத்தவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ண அந்த பிரின்ஸோட இது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி மூலமா நம்ம எல்லாருமே என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மேக்சிமம் நம்ம ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் மூலமா இல்லாம நான் வயலன்ஸ் மூலமா போகணும். பிளஸ் வந்து ஸ்லேவரி சிஸ்டம் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி அழகா முடிச்சிருந்திருப்பாரு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதின கிட்டத்தட்ட மோர் தென் 20 டிராமாஸ்ல இந்த டிராமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலப்படுத்தி 2 வருஷத்துக்கு முன்னால அழகா வந்து இட் வாஸ் ரிட்டன் இன் பெங்கால் ஃபர்ஸ்ட். பெங்காலில தான் ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதினாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அந்த பீரியட்ல அந்த பிரிட்டிஷ் ஆட்சி அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த பிளே வந்து நல்லா ஒரு சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை சட்டையரைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போன அந்த இது எல்லாமே ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப அழகா உங்களுடைய புக் ரிவ்யூ முடிச்சிருக்கீங்க சார். முக்ததாரா அப்படின்ற ஒரு ரவீந்திரநாதருடைய புக்கை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவா வந்து அவருடைய அந்த ஸ்டோரியில, அந்த இமேஜினேஷன் ஸ்டோரியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஃப்ரீடம் ஃபைட் பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் இது இமேஜினேஷனா வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு நிறைய உதவி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்டுருவோம் சார். ஆன்லைன்ல இருக்க உங்களுடைய கமெண்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். கேக்குதுங்களா சார்? கேக்குது மேம், சொல்லுங்க. சார் நீங்க பண்ண புக் ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து எப்படி தண்ணி கொட்டுமோ அந்த மாதிரி உங்க வார்த்தைகள் கொட்டிட்டே இருந்தது, ஸ்டாப் ஆகாம. நல்லா பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, அவருக்கு எவ்வளவுதான் தொல்லைகள் கொடுத்தாலும் அவர் போய் அந்த டேம் போய் ரீச் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி சோர்வாகாம நம்ம முன்னேறணும் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வயலன்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல, வன்முறையா இருக்கக்கூடாது, அகிம்சை மூலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். இவ்வளோ பெரிய ஸ்டோரிய ரொம்ப நேரமா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கரெக்டா சொல்லி முடிச்சிட்டீங்க. வயலன்ஸா இல்லாம நான் வயலன்ஸா எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னீங்க. அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிந்து மேம், பூங்காவனம் மேம். சார் பிரசாத் சார் சொல்றாரு. சார் வணக்கம் பாண்டி சார். வணக்கம் சார். சார் நீங்க வந்து இந்த டேமை பத்தி பேசுனீங்க. டேம் பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்து கரிகால சோழன் தான் ஞாபகம் வந்தாரு. ஆமா, கரிகால சோழன் வந்து திருச்சியில வந்து கல்லணையை வந்து கட்டினாரு. அது கிட்டத்தட்ட வந்து 2000 வருஷம் ஆகியும் வந்து இன்னும் வந்து அந்த கல்லணை வந்து அழியாம இருக்குது. அதை வந்து ஆராய்ச்சி செஞ்ச சார் ஆர்த்தர் காட்டன்றவரு அந்த கல்லணையை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது வந்து கிராண்ட் அணை அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அந்த கல்லணை வந்து இத்தனை வருஷம் எப்படி வந்து எந்தவித சரிவும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றத ஆராய்ச்சி செஞ்சு சொன்னாரு. அதாவது கரிகாலன் வந்து கட்டும் பொழுது திருச்சியில தான் வந்து கட்டியிருக்காரு. அது கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து நிறைய வந்து அழிவுக்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கட்டந்தனால பெரும் வெள்ளத்துல இருந்து மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஓகேங்களா சார்? கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. அந்த அந்த கல்லணை வந்து 4 பிரிவா இருக்குது. அது 4 பிரிவா வந்து பிரிக்கிறது வந்து காவேரி ஆறு தானே. அது காவேரி ஆறு, வெள்ளாறு, வெட்டாறு, இது 3 வந்து நீர்ப்பாசனம். கொள்ளிடம் வந்து உபரி நீரை வந்து வெளியேற்றுறதுக்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி 4 அணை இருக்குது. நீங்க சொல்லும் பொழுது எனக்கு கல்லணை தான் ஞாபகம் வந்து. அதே மாதிரி அந்த கல்லணையில என்ன ஸ்பெஷல்னாக்கா, இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரீட்லாம் அப்ப இல்லை. கரிகால சோழன் வந்து அந்த கல்லணையை கட்டுறதுக்கு போறாரு, ஆத்துல போய் நிக்கிறாரு.
நிற்கும் பொழுது அந்த ஆத்துல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஆத்துல கால் வச்சோம்னாக்கா அந்த தண்ணிங்க வந்து காலுக்கு கீழே இருக்கிற மண்ணை வந்து அரிக்கும். அந்த டெக்னிக்கை தான் வந்து கரிகால சோழன் வந்து பயன்படுத்தினாரு. ஓகேங்களா? அந்த ஆத்துல வந்து கல்லு போடுறாரு. கல்லு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு 5 டன்னு. 1 டன்னுனாக்கா 1000 கிலோ, 5000 கிலோ. அந்த 5000 கிலோ இருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து அந்த ஆத்துல போடுறாரு. அதை எப்படி போடுறாருனாக்கா யானைகளை பயன்படுத்தி அந்த ஆத்துல வந்து போடுறாரு. அந்த ஆத்துல போடும்பொழுது ஒவ்வொரு கல்லா வந்து அரிச்சு அரிச்சு கீழே வந்து பேஸ் வந்து போடுறாரு. அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல்லு வந்து போடுறாரு. அதுல வந்து ஒரு விதமான பசையை வந்து தடவி வந்து போடுறாரு. அந்த கீழே இருக்கிற கல்லுல மேல இருக்கிற கல்லு வந்து அந்த பசையில ஒட்டுது. அந்த மாதிரி ஒட்டும் பொழுது பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போறாரு. இதைத்தான் வந்து சார் ஆர்தர் காட்டன்ன்றவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாரு. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் பார்த்தது இல்ல. 2000 வருஷம் வந்து ஒரு சிமெண்ட் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிமெண்ட்ல வந்து கட்டுறாங்க. அது கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா அவர் எதை வந்து பயன்படுத்தினாருன்னு தெரியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது கல்லணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லணைக்கு வந்து கிராண்ட் கிராண்ட் அணைன்ட்டு பேர் வச்சாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரசாத் சார். ஆன்லைன்ல குட் ஈவினிங் டு ஆல். சார் குட் வந்து ஈவினிங். நல்லா புக் ரிவ்யூ பண்ணீங்க. அதுல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 முறை இன்சிஸ்ட் பண்ணி சொன்னீங்க. உண்மையாலுமே அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். வெல் டன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளவுதான். இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு கமெண்ட்ஸ். ஆமாங்க சார். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங் சார். எனக்கு 2-3 விஷயங்கள் கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, நம்ம வந்து புக் ரிவ்யூக்கு ரொம்ப நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு இருந்தோம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புக் அந்த கிளாசிஃபிகேஷன் வருதான்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இதுல இன்னைக்கு பேசினதுல வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேள்வி எனக்கு வந்துட்டு இருந்தது. அப்படிதான் இருக்கா பண்டி சார்? சார், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை சார். அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த நான் வயலன்ஸ் அந்த பிரின்சிபிள்ஸ் பிடிச்சிருந்தது சார் ஸ்டோர் புக்ல. நான் கொஞ்சம் புக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணி கொண்டு வர்றது, இந்த புக் ரிவ்யூக்கு வர்றது கொஞ்சம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான புக்ஸா இருந்தா தான் நமக்கு இந்த நம்மளோட எடுத்த தீமுக்கு சரியா இருக்கும். இது வந்து தீம்ல இருந்து வெளியே போன புக்கா இருக்கு. எனக்கு டைரக்ட் கனெக்ஷன் எனக்கு தெரியல, நீங்களும் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அதனால கொஞ்சம் காஞ்சனா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? இருக்கேன் சார். இங்கதான் இருக்கேன் சார். கொஞ்சம் புக்கு செலெக்ஷன் கொஞ்சம் சரியா பண்ணணுமா? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்ன்னு சொல்லும்போது நான் ரவீந்திரநாத் தாகூர் எதிரி கிடையாது, பட் இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் கிடையாது. நம்ம சொன்ன அந்த தீம்ல கிடையாது. இது கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஹலோ, ஓகே ஓகே சார். சார். ரெண்டாவது கமெண்ட் சொல்றவங்க இந்த புக்கு என்னவோ, இந்த புக்கினோட என்ன புக் ரிவ்யூ நடந்ததோ அதை ஒட்டி பேசினா பரவாயில்ல. இப்போ ரொம்ப நீளமா கமெண்ட் சொன்னாரு கல்லணையை பத்தி. அதுக்கும் இன்னைக்கு பேசின புக் ரிவ்யூ சம்மந்தமே கிடையாது. அவருக்கு கல்லணை பத்தி தெரிஞ்சிருக்கு, விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சது வந்து அவர் ஒரு தனி தனி கச்சேரி மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ கமெண்ட் சொல்லும்போது கொஞ்சம் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம இன்னைக்கு புக் ரிவ்யூக்கான கமெண்ட் கேட்கறோம். மற்ற சம்மந்தம் இல்லாத விஷயம்லாம் அதில் பேசக்கூடாது. கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கணும் நமக்கு. அதையும் கொஞ்சம் வந்து மாடரேட்டர் ஜானகிராமன் தான் பண்றாருன்னா, ஜானகிராமன் இப்படி கமெண்ட்ஸ் வந்து புக் ரிவ்யூ பத்தி இல்லாம வேற இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு நீங்க சொல்லணும். அது எல்லாம் நம்ம குடும்பத்தால் தான் இருக்கீங்க. அதனால வந்து பேசும்போது இன்டர்ப்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பா சார். சொல்லலாம். பார்த்துக்கோங்க சார். இருக்கணும். இன்னைக்கு சொன்ன தகவல்களை ஒட்டிய தகவலா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். தவிர புது தகவலா வேற இன்னொரு புக்கை ரிவ்யூ பண்ற மாதிரி தனியா இன்னொரு டாபிக் பேசியிருந்தாங்கன்னு சொன்னாக்கா அது எடுபட மாட்டேங்குது. நீங்க இன்னொன்று முதல்ல ஆரம்பத்தை போட்டு காமிச்சிங்க ரவீந்திரநாத் தாகூருடைய காலம். அது போடும்போது 1941 அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா? 1941 வந்து இந்தியா கிடையாது.
நமக்கு சுதந்திரமே வரல. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் சுதந்திரம் வருது. 41 வந்து 47 சுதந்திரம் வருமானது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி காலகட்டத்துல ரவீந்திரநாத் தாகூர் காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்திய நாட்டினுடைய தேசிய கீதத்தை வந்து எழுதினார்னா நம்ம அதை தேசிய கீதம் மாத்திட்டோம் முன்னாடி. தேசிய கீதத்துக்காக நான் அவர் எழுதல. அவர் எதுக்காக எழுதினார் நான் சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. சில வரலாற்று உண்மைகள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் மாத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது தெளிவுபடுத்தணுன்றதா நான் சொல்றேன். நான் ஜார்ஜ் மன்னர், 7வது ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வராரு. அவரை வரவேற்பதற்காக ஒரு பாடல் கேட்டாங்க ரவீந்திரநாத் அவர்கிட்ட. அதுக்கு எழுதப்பட்ட பாடல் தான் ஜனகணமன பாடல். இது அதை எழுதும் போது இந்த நம்ம நாட்டினுடைய தேசிய கீதமா வருன்றவரை நினைச்சுலாம் ரவீந்திரநாத் அவர் எழுதவே இல்லை. ரைட்டுங்களா? ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அவர் இல்லை. அப்போ சுதந்திரம் வரும்போது அவர் இல்லை. அது அடுத்த இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, பங்களாதேஷுக்குமான பாடல் அவர் தான் எழுதினான்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 1941 வந்து இந்தியான்ற ஒரு கண்ட்ரியே வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 47 வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைக்கும் போது வேணும்தான் வெள்ளக்காரங்க பிரச்சனையை உண்டாக்கி நம்ம நாட்டை 2ஆ பிரிச்சு இந்தியா பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. ஸோ 47 தான் பாகிஸ்தான் இன்னொரு நாடு உருவாக போகுதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானே தெரியாது. 1971 இன்னொரு 25 வருஷம் கழிச்சு 1971 இந்த மேற்கு பாகிஸ்தானா கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது. நாங்க தனி நாடா இருக்கோம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நாடு உருவாகுது. புரியுதுங்களா? பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு உருவானது 1971. தாகூர் இறந்து போனது 1941. 30 வருஷம் கழிச்சு தான் பங்களாதேஷ் ஒரு நாடே வருது. அப்ப அந்த நாட்டுக்கான தேசிய கீதம் சொல்லி ஒரு எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நாடு வரும்னே தெரியாதா இருக்கும். இந்தியாவது சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு, சுதந்திரம் கிடைச்சு ஒரு சுதந்திர நாடு வரும்ன்றது ஒரு வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷ்ல ஒரு நாடு வரும்ன்றது கற்பனை பண்ண மாட்டாங்க யாருமே அந்த டைம்ல. 41 யாருக்குமே புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால பங்களாதேஷுக்கான தேசிய கீதம் அவர் எழுதினாருன்னு சொன்னாக்கா அதுவுமே பின்னாடி எடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பாட்டு வேணும்னு சொன்னா பெங்கால்ல ஒரு பாட்டு வேணும்னு, அவர் பெங்காலி, ஸோ பெங்காலியில ஒரு பாட்டு இருக்கணும்னு எடுத்து அது தேசிய கீதம் அவங்க போட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இந்தியாலுமே அப்படிதான் போட்டுக்கிட்டோம். ஆனா போட்டுக்கிட்டது ரொம்ப ராங் சாய்ஸ். அது ஆக்சுவலா நம்ம சொல்றது வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். ஒரு வெள்ளைக்கார ராஜா, அந்த ராஜா இந்தியாவுக்கு வரான்னு சொன்னா அதை வரவேற்பதற்காக எழுதப்பட்ட பாடல் அதுதான் ஜனகணமன பாடல். இதை கொண்டு வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து இதை தேசிய கீதமா தேர்ந்தெடுத்துட்டோம். தேசிய கீதமா தேர்ந்தெடுத்தாச்சு, கூடாது, அதை நம்ம வந்து மரியாதை கொடுத்தாகணும். அதனால அதுக்கு எழுந்து நிற்கிறோம். அதுக்கு கொடிக்கு வந்து நம்ம வந்து சொருட்டு அடிக்கிறோம் அந்த பாட்டை போட்டுட்டு எல்லாம் பண்றோம் போது. பட் இதுக்காக எழுதின பாட்டே கிடையாது. அந்த ராஜாவுக்கு வரவேற்கும் பொழுது இந்தியாவுடைய ஒரு பகுதியா சொல்லிட்டே வர்றாரு. ஒரு பகுதியா சொல்லி இந்த பகுதியெல்லாம் உன்னை வாழ்த்துகிறது, ஜெயஹே ஜெயஹேன்னு சொன்னாக்கா அந்த ராஜாவுக்கு வாழ்த்து, அந்த ராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும், ஜார்ஜ் மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும், ஜார்ஜ் மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும், இதுதான் பாட்டு. அது வந்து இந்த மாதிரி மராட்டிய தேசம் உன்னை வாழ்த்துகிறது, திராவிட தேசம் உன்னை வாழ்த்துகிறது, ஒரியா தேசம் உன்னை வாழ்த்துகிறதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சொல்லி இந்த பகுதியெல்லாம் உன்னை வாழ்த்துகிறதுன்னு சொல்லி யாருக்கு சொல்றது? ஜெய பாரத மாதாக்கு ஜெயெல்லாம் சொல்லல, ஜார்ஜ் மன்னருக்கு ஜெயன்னு சொன்ன பாட்டு. அதுதான் உண்மை. அந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாம் மறைச்சிட்டாங்க. நீங்க வந்து அது பெங்காலி பாட்டை வந்து நீங்க தமிழ்ல போட்டு உண்மையான அர்த்தத்துல மொழிபெயர்த்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து தேசிய கீதமாக இருக்கக்கூடிய பாட்டு கிடையாது, அதுக்காக எழுதப்பட்ட பாட்டும் கிடையாது. ஆனா பின்னாடிலே அப்படி எடுத்துக்கிட்டோம். வேற பல காரணங்கள், அந்த காரணங்கள்லாம் சொன்னாக்க அப்ப சரியா இருக்காது. அந்த காரணங்களுக்காக அது தேசிய கீதமாக மாற்றப்பட்டது. அவ்வளவுதான். அதுதான் நடந்தது. ஸோ 41 அவர் போயாச்சு. அந்த பீரியட் ஞாபகம் வச்சு நம்ம பார்க்கணும். 2 நாட்டுக்குமான தேசிய கீதமே அவர் அப்படி நினைச்சு எழுதின பாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களா பிற்காலத்துல போட்டுக்கிட்ட பாடல்கள். அவ்வளவுதான். அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து அவருடைய நாடகம் பத்தி ஒண்ணு எழுதிருக்கீங்க. அவர் வந்து அவருடைய எழுத்துக்காக நோபல் பரிசுலாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய கதைகளோ அவருடைய பாடல்களோ எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்குன்றதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா நம்ம எடுத்துட்டு இருக்கிற தீம்ல அது கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டான விஷயத்துக்கு பொருத்தமான விஷயம் கிடையாது. நன்றி. தேங்க்யூ சார். இன்னைக்கு புத்தக கூட்டத்துல
இன்றைய புத்தக அறிமுக கூட்டத்துல சார் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை பத்தியும் அந்த புத்தகத்துடைய ஆசிரியரை பத்தியும் அப்புறம் நம்ம வந்து புரிதல் வந்து சார் சொல்லிட்டாங்க பங்களாதேஷ் எப்போ வந்து ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்மளுடைய புத்தக அறிமுக கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இந்த நாள்ல இந்த புத்தகத்தை பேசிய பாண்டி சாருக்கு சேவாலயம் சார்பாகவும் பிஜேபி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.